இதன் மூலமா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் இருக்கும்? ஏன்னா ஒரு படிப்பை நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இருக்கிறதுல இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்ப்போம். இது இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு +2 முடிக்கிறோம், பிஏ பிஎஸ்சி பிகாம் இது படிப்போம். படித்தோம்னா மேபி லைக் சிட்டி மெட்ரோ சிட்டிஸில் மேபி யூ கேன் கெட் அ ஜாப், நல்ல ஒரு ஜாப் கிடைக்கலாம். பட் இந்த மாதிரி பிஏ பிஎஸ்சி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேல் பி கெட்டிங் எ ஜாப் அரௌண்ட் 10,000 rupees, மேக்ஸிமம் 10,000 rupees. பட் இந்த துறை வந்து சேம் 4 years ப்ரோக்ராம் தான் பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ். ஆனால் தேல் பி எம்ப்ளாய்ட் இன் ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ வேலைவாய்ப்புகள் உருவாகிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கான டிமாண்ட் அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ வில் கெட் அ ஜாப் வித் அ பேமெண்ட் ஆஃப் நியர்லி 25,000 rupees. முடித்து 4 வருஷத்தில் ஒரு அண்டர் கிராஜுவேட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தெல் பி கெட்டிங் எ சேலரி ஆஃப் 25,000 rupees. இதே நீ ஒரு நார்மலாக ஒரு இளங்கலை அதாவது பிஏ பிஎஸ்சி பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு வராது. ஸோ அதனுடைய அதை தான் யூ ஹேவ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி நாட் ஓன்லி இன் இந்தியா ஈவன் அப்ராட் ஆல்சோ. விநாயகா மிஷனில் இந்த மாதிரியான படிப்புகளுக்கு என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன துறைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் எங்கள் காலேஜில் வெளியில் போகும்போது ஒரு ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட்டோட தட் இஸ் பிஎஸ்சி ஃபார் ஃபியூஷன் டெக்னாலஜி இல்லை ஆப்டோமெட்ரி படிச்சுட்டு சர்டிஃபிகேட்டோட போகிறான்னு வச்சுக்கோங்க. போகும்போது அவனுக்கு வந்து ஒரு 3 சர்டிஃபிகேட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆனால் கொடுப்போம், வேல்யூ ஆடர் கோர்சஸ். அது என்னென்னா அவனுக்கு இன்க்ரீஸ் த எம்ப்ளாயபிலிட்டி அண்ட் அவனுடைய விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, நீங்களும் அதே பிஎஸ்சி தான் படிச்சிருக்கீங்க, என் காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட் பிஎஸ்சி தான் படிச்சுட்டு போகிறான். பட் ஆட் ஆனால் ஒரு 3 சர்டிஃபிகேட் எக்ஸ்ட்ரா போகும்போது வேல்யூ ஆடர் கோர்சஸ் போகும்போது யாருக்கு வேலை ஈஸியாக கிடைக்கும்? ஆப்வியஸ்லி விநாயகா மிஷன் படிக்கிறது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் கோர்சஸ், இண்டஸ்ட்ரி ஆஃபர்ட் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரேடியோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸு சீமென்ஸ் கம்பெனியோட டைப் பண்ணி தேல் டூ லாட் ஆஃப் வேல்யூ ஆடட் கோர்சஸ். அது ஆட்டோமேட்டிக் தேல் டூ ஃபித்தி பாஷன் லேப் அண்ட் லாரன்ஸ் மே அவங்களோட டைப் பண்ணி தேல் கெட் சர்டிஃபிகேட் கோர்சஸ். அது இல்லாமல் இன்டர்நேஷனல் கோர்சஸ் ரன் பண்ணுறோம், கோர்ஸரான எடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுலேருந்து இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் அவங்க வாங்கி வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 சர்டிஃபிகேட்ஸ் தெல் அலாங் வித் த டிகிரி தெல் கோ அவுட். ஸோ வெளியே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் நல்ல ஒரு எம்ப்ளாயபிலிட்டி வருவான். இது வந்து